ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஈரானுக்கு ஆதரவாக போருக்கு நான் தயாராகிட்டேன், இதா வர்றேன் பாருன்னு சொல்லி வலிக்க வர ஆரம்பிச்சிட்டாரு கிம் ஜாங் உன். இவர் என்ன சொல்கிறாரு, சும்மா உருட்டு மிரட்டிக்கிட்டுலாம் அமெரிக்கா மிரட்டாத, அது என்ன ஒரு குண்டு போட்டு ஈரானை நீ காலி பண்ணிடுவோன்னா உன்னை சும்மா விட்டுருவோமா, எங்கிட்ட என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு. காரணம் இந்த அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, இந்த ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு கப்பலை தயார் பண்ணிக்கிட்டு இதை யாரும் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது, இது என்கிட்ட இருக்குன்னு சொல்லிச்சு. அப்படி சொன்ன அந்த கப்பலையே ஈரான் என்ன பண்ணுச்சு, போட்டு தாக்கிடுச்சு 4 மிசைலை விட்டு. இப்போ இந்த கிம் ஜாங் உன் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஆப்ரஹாம் லிங்கனை விட அவனுக்கு அப்பனா ஒரு கப்பலை தயார் பண்ணி இன்றைக்கி அறிவிப்பு கொடுத்துட்டாரு, நான் இறங்கினேன்னா அமெரிக்கா நாசம் அப்படிங்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு ஈரான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பூமிக்கு அடியில் ஒரு மிசைல் சிட்டி, ஒரு இராணுவ நகரத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ நேரத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடியே. அம்மாடியோ இந்த தகவல் நம்மளுக்கு தெரியாமல் போச்சேப்பா அப்படின்ட்டு தலையில் கை வச்சுட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப்பு. மேலேருந்து சேட்டலைட்டில் பார்த்தா பாலைவனமாக தான் தெரியும். அந்த பாலைவனத்துக்கு கீழே ஒரு 100 அடி 200 அடி ஆழத்தில் ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கி அந்த நகரம் முழுக்க என்ன இருக்குது, ஆயுதங்கள் இருக்குது, ட்ரோன் இருக்குது, ஏவுகணைகள் இருக்குது, மிசைல்ஸ் இருக்குது, வெடிபொருட்கள் இருக்குது. யார் வச்சிருக்கிறா, ஈரான் வச்சிருக்குது 20 வருஷமா. இப்போ எவ்வளோ அட்வான்ஸாக பிளான் போட்டிருக்காரு பாருங்க ஆயத்துல்லா கொமேனி. இப்படி அவர் போட்ட பிளானில் இதுவரை எதிர்பார்க்காத பல தகவல்கள் இப்போ தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அது ஒன்று கேட்க இஸ்ரேலுடைய நெதன்யாகுக்கும் அமெரிக்காவுடைய ட்ரம்புக்கும் தூக்கம் தொலைஞ்சு போய் வயிற்றுக்கடுப்பு அலறிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்கங்கிற செய்தி வருது. அப்படி என்னென்ன ராஜதந்திரங்களை ஈரான் பண்ணுச்சு, என்னென்ன விஷயத்தில் ஏமாந்து போயிட்டு அமெரிக்கா புலம்புது அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நிமிடங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், எந்த ஒரு தவறும் இல்லாமல் வலியை வம்பெடுத்து ஈரானு மேலே குண்டை போட்டு அதோடைய உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா கொமேனியோட சேர்த்து 30-40 தலைவரை கொன்னுட்டு அதுக்கு பிறகு ஆஸ்பத்திரியில் இருந்த பொதுமக்களை அழிச்சிட்டு பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த 160 பிள்ளைங்களை அழிச்சிட்டு இவ்வளவு அநியாயம் பண்ணின அமெரிக்கா அதோடைய தோழனாக இருக்கிற இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்து ஒரு பக்கம் காசையும் வாங்கிட்டு அது வியாபாரத்தை தூள் கிளப்பிக்கிட்டு அதோடைய ஒரே நோக்கம் அடிபடுறது இஸ்ரேலாக இருக்குன்னா அவனுக்கு துணை போகிறது இஸ்லாமியர்களே அவன் கண்ணை கையை கொடுத்து அவன் கண்ணை குத்துற மாதிரி. ஈரானும் முஸ்லீமு, அந்த ஈரானுக்கு எதிராக இராணுவம் தலை அமைச்சிருக்கிற அந்த பஹ்ரைன், அபுதாபி, துபாய், குவைத், ரியாத், கத்தார், ஈராக் இவன்லாம் முஸ்லீமு. இந்த சின்ன இஸ்லாமிய நாடுகளை மிரட்டி உனக்கு பாதுகாப்புக்கு நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் இராணுவ தளத்தை அமைச்சுக்கிட்டு அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, ஈரானை தாக்குச்சு. ஆனால் ஈரான்கிட்ட இவ்வளோ பெரிய பலம் இருக்குன்னு அது கற்பனைக்கே நினச்சி பார்க்கல. அது ஈரான் என்ன பண்ணிருச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஈராக்கு பிரச்சனையெல்லாம் கவனிச்சிட்டு வந்திருப்பாங்கல்ல, ஈராக்குக்கு வர்ற மாதிரி நிலைமை நம்மளுக்கு வந்துடும். இந்த பஹ்ரைன், அபுதாபி, துபாய், குவைத், ரியாத், கத்தார் இளவரசர்லாம் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஜாலி பண்ணுற ஆளுங்க. நம்ம அப்படி பண்ணுற ஆளுங்க இல்லைப்பா, நம்ம நாட்டை காப்பாற்றணும். அப்படி ஒரு வேளை நம்மளை வந்தால் நம்ம குட்டுக்கிற குட்டு அமெரிக்காவுக்கு என்ன ஆகணும், பெரிய பாடமாக இருக்குன்னு அப்போவே திட்டம் போட்டு கொடுத்துருக்காரு அயத்துல்லா அல் கொமேனி. அவர் போட்ட அந்த திட்டம் தான் அண்டர் கிரவுண்ட் சிட்டி. அது என்ன, இராணுவ தளவாட சிட்டி. அந்த சிட்டியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த இராணுவ தளவாடங்கள், ஏவுகணைகள், மிசைல்ஸு, ட்ரோன்லாம் 8 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு கூட தாங்குமா. அமெரிக்காவில் இந்த 4 நாளைக்கே இல்லை காலியாக போச்சுங்கிறாங்க. இது எப்படி அமெரிக்காவில் காலியாக போச்சுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நீங்கள் தெரிஞ்சுங்க. ரொம்ப ராஜதந்திரமாக ட்ரிக்காக எப்படிலாம் போர் நடத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் ஆயத்துல்லா கொமேனி. 20 வருஷத்துலேருந்து பிளான் போட்டிருக்காரு பார்த்துங்க. இறக்க போகிறதுக்கு நாளே க்ளீனாக கிளாஸ் நடத்திட்டு போயிட்டார். நான் போயிடுவேன் நாளை கழிச்சு நீ தான் தலைவர், நீ போயிட்டா நீ தலைவர். யாருக்குமே என் மரண பயம் இல்லை, காரணம் நேர்மை, உறுதி. அப்போ ஆயுதங்களை ரெடி பண்ணிட்டாரு, பிளானை ரெடி பண்ணிட்டாரு, இராணுவ நகரத்தை உருவாக்கிட்டாரு. அடுத்தடுத்து நம்மளாம் போயிட்டால் எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு. எப்படி இவனை அமெரிக்காவை ஏமாத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க. அதுதான் பெரிய ஆச்சரியம். எப்படி ஏமாத்துறது? இந்த ஈரான் என்ன பண்ணியிருக்கு, ஒரு $10,000 மதிப்பில் ட்ரோன்களை ஒரு ஆயிரக்கணக்கில் தயார் பண்ணி வச்சுருக்குது. இது என்ன பண்ணுறது, இந்த ட்ரோன்களை
அந்த அமெரிக்கா இஸ்ரேலை நோக்கி விடுறது. உடனே இஸ்ரேல் என்ன ஒன்று, ஆகா அங்கேருந்து வருது பாரு, ஈரானுடைய அந்த ட்ரோன் வருது, ஏவுகணை வருதுன்னு அதை அழிக்கிறதுக்கு இது என்ன பண்ணால் அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து அதுக்கு வந்து இடைமறிக்கிற ஒரு ஏவுகணையை விடுவாங்க. அதுக்கு பேர் இன்டர்செப்டர் மிசைல்ஸ்னு சொல்கிறது. ஈரான் வந்து $10,000 மதிப்புள்ள ஒரு அந்த ட்ரோனை விட்டுச்சுன்னா, இது வந்து $1,00,000 மதிப்புள்ள $1,00,000 மதிப்புள்ள அந்த இன்டர்செப்டர் மிசைல் 7-8 விடுது. இப்போ கணக்கு பார்த்துங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே. அது வந்து $10,000 இந்திய மதிப்புக்கு ஒரு 20 லட்சம்னு வச்சுங்க. ஈரான் 20 லட்சத்தை விட்டான்னா அவன் $1,00,000 விடுறான். அவன் எவ்வளோ விடுறான்? 200 கோடியை விடுறான். இப்போ எப்படி பெரிய ட்ரிக்கு பார்த்தீங்களா? இந்த மீனை பிடிக்கிறதுக்கு புழுவை போடுற மாதிரி இவன் ஈரான் சின்ன பொருளை விடுறது, மட்டமானதை, அவன் அதை அழிக்கிறதுக்கு மிகப்பெரிய 7-8 ஆயுதங்களை விடுறது. இப்படியே அழித்து அமெரிக்காட்ட ஆயுதமே இல்லை, அங்கே காலியாக போச்சு. அமெரிக்காவுடைய இராணுவ அந்த பென்டகன் சொல்லிடுச்சு, இவர் இடையில ட்ரம்ப் ஒரு வீராவசமாக ஒரு அறிக்கை கொடுத்தாரு, இன்னும் 4 வாரங்கள் தொடரும் போருண்டார். அவன் கூப்பிட்டா, ஐயோ சும்மா பொத்திக்கிட்டீரியா, இன்றைக்கி 7 நாள் ஆச்சு, இங்கே எல்லாம் குடோன் காலியாக போச்சு, எதுவுமே இல்லை, இன்னும் 4 நாளைக்கே நம்மள்ட்ட இராணுவ தளவாடம் இருக்காது போல இருக்குது. குறிப்பாக அந்த இடைமறித்து பண்ணுறோம் பார்த்தியெல்லாம், இடைமறித்து அழிக்கிறதுக்குன்னு ஒரு ஏவுகணை இருக்குது பாருங்கள், அது நம்மள்ட்ட சுத்தமாக காலியாக போச்சு. நம்ம என்ன பண்ணணும் முழிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப நீ பாட்டுக்கு 2 மாதம் 3 மாதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி பென்டகன் சொன்ன உடனே இப்போ ட்ரம்ப் கதிகாலி போயிருக்கிறாரு. இப்போ ஈரானுடைய 2வது தந்திரம், முதல் தந்திரம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே தயாரானது. 2வது தந்திரம் போர் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே என்னமோ அதாவது அறிவிப்பு கிடைச்ச மாதிரி அவர் வந்து தன்னுடைய நாட்டில் உள்ள உயர் தலைவர்களுக்கெல்லாம் அறிவு சொன்னது. அடுத்து தான் இறந்துட்டால் யாரெல்லாம் உருவாக்கணும்னு உருவாக்கி விட்டது. 3வதாக எப்படி ஏமாற்றி அடிக்கணும்னு செஞ்சது. என்ன அடித்தாலும் நம்மள்ட்ட இங்கே ஆயுத பலம் குறையக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டார் அவர், அந்த ஈரானில் உள்ள எண்ணெயில் பூரா எடுத்து சீனாவுக்கு கொடுத்துக்கிறது. சீனா அதை வாங்கிட்டு என்ன பண்ணால் அதுக்கு பூரா ஆயுதமாக கொடுக்குறது. இவங்களுக்கு என்னையா ஊறுறதை மெத்தி கொடுக்குறது தானே, அள்ளி கொடுத்துட்டு அவன் கொடுக்குற இப்போ தளவாடத்தை பூரா வாங்கி இப்போ ஸ்டாக்கு வச்சுருக்கிறதுனால ஈரானுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஆனால் இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட அமெரிக்கா எதிர்பார்க்கலை. இப்போ கிம் ஜாங் உன்னு வேறு சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த வர்றேன் பாரு உன் கப்பலோட நான் பெரிய கப்பல், அது என்ன நீ ஈரானை மிரட்டுற, அணுகுண்டு போடுவேன்ட்டு நீ தான் போடுவியா, நான் இங்கேருந்து போட்டேன்னு வச்சுக்க அமெரிக்கா க்ளோஸ் ஆகிட முடியும்னு அவர் ஒரு மிரட்டல் விட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவருக்கு வைத்தால பிடிங்கிருச்சு யாருக்கு, நம்ம ட்ரம்புக்கு. இஸ்ரேல் சுத்தமாக நாசமாக போச்சு. இஸ்ரேலில் அங்கே ஒன்றுமே இல்லை. இஸ்ரேல் பிரசிடென்ட் ஆஃபீஸை அடித்து நொறுக்கியாச்சு, அரசாங்க இடமெல்லாம் அடித்து நொறுக்கிருச்சு ஈரானு. அப்போ இஸ்ரேலையும் ஏற்கனவே அடிபட்டு நாசமாக போய் கிடக்கிற காசா 2 படத்தையும் வச்சு பார்த்தா 2 ஒரே மாதிரி இருக்கான். எது இஸ்ரேலு எது காசான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஈரான் வந்து இஸ்ரேலை இல்லாமல் ஆக்கிருச்சு. இதையெல்லாம் வெளியில் சொன்னால் வெக்கக்கேடுண்டு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு, யாரும் ஃபோட்டோ எடுத்துடக்கூடாது, யாரும் வீடியோ எடுத்துடக்கூடாது, யாரும் வெளியில் அனுப்பிச்சிடக்கூடாதுன்னு அங்கே வைஃபையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குது. இப்போ இஸ்ரேல் மக்கள் அலற ஆரம்பிச்சிட்டாங்க, அமெரிக்கா மக்களும் அலறாங்க. உன்னை யாரையா இந்த வாரம் பண்ண சொன்னது, அவன் பாட்டு அமைதியாக தானே இருந்தான் ஈரானு, அவன்கிட்ட போய்ட்டு வம்புழுத்து நீ பாட்டுக்கு நெதன்யாகவும் ட்ரம்பும் ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எங்கள் புருஷன் பிள்ளைகளை விட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் அப்படின்னு அங்கே என்ன பண்ணிட்டாங்க, கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய எதிர்ப்பு நம்மளுக்கு வரும்னு இவளுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ உலக நாடுகள்லாம் என்ன சொல்லிட்டாங்க, ஏயா நீ போர் தொடங்கினியே, உன் அமெரிக்கா பாராளுமன்றத்தை கூட்டி அனுமதி வாங்கினியா, இல்லை உன் சக தோழர்களை கூட்டி ஆலோசனை பண்ணியா, ஒன்றும் பண்ணாமல் நீ எப்படி அடிக்க ஆரம்பிச்ச அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்படி ராஜதந்திரமாக ஒன்றா பண்ணிட்டு வந்த ஈரான் வச்சு அதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போயிட்டு இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி அதை வந்து இப்போ டோர் போட்டு லாக் போட்டுருச்சு. அதுதான் இப்போ சிக்கல், பெரும் சிக்கல் இப்போ அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு, அதை சார்ந்த இந்த குட்டி குட்டி அரபு நாடுகளுக்கு கூட இப்போ சிரமம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஈரானு, இந்த ஹார்மோஸ் ஜலசந்திக்கிட்ட எவனாச்சும் வந்தால் போட்டு தள்ளிடும், ₹1 இங்கிட்டு வரக்கூடாதுன்ற பிறகு இந்த பக்கம் 200-300 கப்பல் நிற்கிது, இந்த பக்கம் 200-300 கப்பல் நிற்கிது. எந்த பொருளும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு போக முடியல, எந்த பொருளும் இஸ்ரேல் அமெரிக்கா வெளியில் வர முடியல, மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இதனால் என்ன ஆக போகுது, எண்ணெய் விலை ஏறப்போகுது, ஏறிக்கிட்டே வருது. இப்போ கிடைக்காம போயிடும். எவ்வளோ ஏறினாலும் என்ன தான் விலை வரட்டுமே. இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் இந்தியாவில் வந்து ஒரு 100-130 ரூபான்னு வச்சுங்க, 1 லிட்டர் 1000 ரூபாயே வரட்டும், எண்ணெய் கிடைச்சா தானேங்க. அதுக்கும் இல்லைன்னா என்ன ஒன்று தாளை கசைச்சி தண்ணியை ஊற்றியா மோட்டர் ஓட்ட முடியும், என்ன இருந்தால் தானே ஊற்ற முடியும்.
முடியாதுன்னுச்சு. இப்போ நிறுத்திட்டான். இப்போ ஈரான் இப்படி செய்வான்னு நினைக்கிற, ஐயையோ போச்சுரா அப்படின்னு இப்போ அழுக ஆரம்பிச்சிட்டான். இப்போ அழுக ஆரம்பிச்சிட்ட இந்த ட்ரம்ப் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணார், இந்தியாவை மிரட்டினார். மோடியை கூப்பிட்டாரு, இங்கே வா மோடி, நீங்கள் வந்து இனிமேல் வந்து ரஷ்யாட்ட வந்து எண்ணெய் வாங்கக்கூடாது, எங்கள்கிட்ட தான் வாங்கணும், போடு ஒப்பந்தத்தை. இவர் பார்த்தார், மோடி எதை சொன்னாலும் ட்ரம்ப் அவர்கள் எதை சொன்னாரும் மோடி அவர்கள் உடனே செஞ்சிருவார்ல, ஒத்துக்கிட்டார். ஒப்பந்தம்லாம் போட்டு வந்தாச்சு. இனிமேல் ரஷ்யாவில் வாங்குறதில்ல அமெரிக்காவில்ண்டு சொல்லி 10 நாளில் திருப்பி வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சா. இப்போ அமெரிக்காவுக்கே எண்ணெய் இல்லையா, முழிச்சுக்கிட்டுல இருக்கிறாங்க. இப்போ சொல்கிறாரு மோடி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு, அவர் ட்ரம்ப் உத்தரவு போட்டிருக்காராம், ஐயா மோடி நீ இந்தியாவுக்கு வந்து 1 மாதம் மட்டும் ரஷ்யாட்ட வாங்கிக்கோங்க. அது என்ன நீ வாங்க வேணாண்டா நிறுத்துறது, வாங்குறதுக்கு என்ன இந்தியா என்ன உனக்கு வேலைக்கார நாடா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. சரி நீ இப்போ வாங்க சொல்கிற, ரஷ்யாட்ட போய் கேட்டால் உடனே கொடுத்துருவாரா? ரஷ்யா கேட்பார்ல, என்கிட்ட நீ வருஷக்கணக்கில் வாங்கிட்டு இருந்தா திடீர்னு அமெரிக்கா சொல்லிச்சு நிறுத்தி விட்டா, வேணான்ட்டு போயிட்டா, இப்போ வந்து கேட்குறீங்க நான் கொடுக்க மாட்டேன்னா என்ன பண்ணும் இந்தியா? சரி நான் கொடுக்குறேன், அது என்ன 1 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் போட்டுனா என்ன பண்ணும்? அதுக்கு திருப்பி வந்து ஒரு மோடிகிட்ட போய் அனுமதி வாங்குமா? இப்படி பெரிய நெருக்கடி சூழ்நிலை இந்தியாவுக்குள்ள உலக நாடுகளுக்கே வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்த அரபு நாடுகள் இருக்காங்கல்ல, இந்த குட்டி குட்டி நாடுகள், அமெரிக்காவை வந்து தனக்கு போலீஸ் காவல்காரனாக கொண்டாந்து நிறுத்தி வச்சுட்டு இப்போ தலையில் கை வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்காங்கல்ல, பஹ்ரைன், அபுதாபி, துபாய், குவைத்து, ரியாது, கத்தாரு, ஈராக்கு, இந்த நாடுக்கெலாம் இப்போ ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, காய்கறி ஃப்ரூட்ஸ் இன்னும் 4-5 நாளைக்கு தான் இருக்கான். ஏன்னா அங்கே தான் எதுவுமே விளையிறது இல்லையாங்க, எல்லாமே எக்ஸ்போர்ட் தான், இம்போர்ட் தானே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் இருந்தால் அங்கே போயாகணும். இங்கே தான் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில் வந்து கேட்டு போட்டார் ஈரானு, எதுவும் போகாது. இனிமேல் என்ன பண்ணணும், பாலைவனத்தில் கொஞ்சம் மண்ணை அள்ளி உருட்டி பொறிச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். கத்திரிக்காயும் கிடைக்காது, தக்காளியும் கிடைக்காது, வெண்டைக்காயும் கிடைக்காது, வாழைக்காயும் கிடைக்காது, வாழைப்பழம் கிடைக்காது, ஆப்பிளும் கிடைக்காது, ஒரு கரும்பும் கிடைக்காது. அதிகபட்சம் 7 நாளைக்கு மேலே அங்கே ஸ்டாக் இல்லைங்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஓட்டுறதுக்கு ஆயிலும் இல்லாமல் போயிடும், திங்கிறதுக்கு காய்கறியும் இல்லாமல் போயிடும், நாசமாக போச்சு நாடு, உலகமே போச்சுங்கிற நிலையை உருவாக்குனது யாருங்க? இந்த ட்ரம்பும் அவருடைய நெதன்யாகு தான். இந்த நெதன்யாகு யாருன்னா ஒரு இஸ்லாமிய வெறி பிடிச்ச ஆள். இஸ்லாமியர்கள் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, முஸ்லீம் நாடுகளை பிடிக்கவே பிடிக்காது. முஸ்லீம் நாடுகளை அழிக்கணும், அந்த நாட்டில் உள்ள எண்ணெய் வளங்களை நம்ம பறித்து நம்ம வாழணும்னு எண்ணம் உள்ள ஆள் தான் நெதன்யாகு. அவர் ஒரு யூதர். அவருடைய அதே குணம் அந்த முஸ்லீம் விரோத புத்தி உள்ள ஆள் தான் யார்? ட்ரம்ப், அமெரிக்காக்காரரு. இந்த 2 பேர்கிட்ட அவங்களுக்கு எண்ணத்துக்கு ஏற்றாப்புல நட்பு போட்டு நம்ம மோடி அவர்களும் போயிருக்காருங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு பலரும் பேசிக்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த விதமான இடைச்சல்கள் இல்லாமல் 4 சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.